வணக்கம் நேர்களே, இன்னைக்கு சூப்பர் ஹவுஸ்ஃபுல் மனோஜ் ஏங் கூட ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் பார்க்க போறீங்க. வழக்கமா நம்மளுடைய சூப்பர் ஹவுஸ்ஃபுல்ல ஹாலிவுட்ல இருந்து கோலிவுட் வரைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம் ஹாலிவுட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. உலக அளவுல பல சாதனைகளை படைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்தினுடைய குழு நம்மளுடைய அரங்கத்துக்கே வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த படத்தை பத்தின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பேச போறோம். ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த படம் என்ன விருதுகளை பெறும், மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அது வரவேற்பை பெறும் அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆன இந்த குற்றம் கடிதல் படம் பல விருதுகளை படைச்சு பல சாதனைகளை படைச்சு அதுக்கப்புறமா எப்படா இந்த படத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ரசிகர்களை ஏங்க வச்சு இப்போ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை பற்றி தான் அந்த படத்தில் ஒர்க் பண்ண டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். வெல்கம் டு த ஷோ சார். இந்த படத்தினுடைய கண்டென்ட் ப்ரொடியூசர் மிஸ்டர் கிறிஸ்டி சிவலப்பன் நம்ம கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஜேஎஸ்கே ப்ரொடக்ஷனுடைய ப்ரொடியூசர் நம்ம கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு பிரம்மா அவரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. முதல்ல மிஸ்டர் ஜேஎஸ்கே சார், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து இந்த படம் பல விருதுகளை வந்து அவார்ட் வின் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட இந்த படம் வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்கு. பட் ஆனால் பல மாதங்கள் இதனுடைய டிலேக்கு என்ன காரணம்? வணக்கம். இந்த படம் கடந்த வருஷம் நாங்கள் கரெக்டாக சொல்லணுன்னா ஆகஸ்ட் மாதம் இந்த படம் காப்பி ரெடியாக இருந்தது. படம் பார்த்தோன்னே நாங்கள் ஃபஸ்ட் காப்பி பார்த்தோன்னே நானும் சரி, டைரக்டரும் சரி, கிறிஸ்டியும் சரி, எல்லாருமே டிசைட் பண்ணது தான் ஒரு நல்ல படம், ரொம்ப தரமான படம், கட்டாயம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக அமையிற படமாக இருக்கும். இது ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு அது இல்லாமல் இந்த படத்தில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா ஃப்ரண்ட் ஆன் த ஸ்க்ரீனும் சரி, பிஹைண்ட் த ஸ்க்ரீனும் சரி, எல்லாருமே புதியவர்கள். அது ஒரு புது பிளாட்ஃபார்மாக இருந்தது தமிழ் சினிமாவுக்கு. ஸோ இந்த படத்து மேலே இருந்த கண்டென்ட் மேலே இருந்த நம்பிக்கையில் நான் என்ன சொன்னேன்னா, ஜஸ்ட் லைக் தட் நம்ம குற்றம் கடிதல் அப்படிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெரிய ஈர்ப்பு எவ்வளோ பேர் இந்த படம் பார்க்கணுன்னு இருக்கும்னு தெரியல. இந்த படம் மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கிறதால லெட் அஸ் கோ ஃபார் ஆல் த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் எல்லாம் நம்ம ரெகக்னைசேஷன் கிடச்சதுக்கப்புறம் இது ரிலீஸ் வரும்போது இதுக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டிஸ் தேவைப்படாது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம். அந்த ஸ்டாண்டின் பேரில் நாங்கள் முதல்ல வந்து ஜிம்பாப்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அப்புறம் பாம்பே, அப்புறம் பூனா, அப்புறம் ஒரு ப்ரைடாக வந்து இந்தியன் பனோரமாவில் வந்து ஒன்லி தமிழ் ஃபிலிமாக இது செலக்ட் ஆச்சு. அப்போவே எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துச்சு. ஸோ ஃபைனல்ஸ் வந்து நமக்கு நேஷ்னல் அவார்டு தான். ஸோ அதையும் முயற்சி பண்ணுவோம், நிச்சயம் நமக்கு வந்து கை கட்டுற தூரத்தில் தான் இருக்குது, வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமை காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த பொறுமையின் பலன் தான் இன்றைக்கி வந்து நீங்கள் குற்றம் கடிதலை பற்றி எங்ககிட்ட கேட்குறதுக்கும் நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கும் காரணமாக அமைஞ்சது. இதுதான் அந்த ரிலீஸ்க்கான டிலே, வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாமே ப்ரீ பிளான்டு ஒர்க்ஸ் தான். எந்த ஒரு படமே வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த படத்தினுடைய பல விஷயங்களையும் தாண்டி அதோடைய பேஸாக இருக்கிறது அந்த படத்தினுடைய கண்டென்ட். ஸோ வந்து கண்டென்ட் ப்ரொடியூசர் மிஸ்டர் கிறிஸ்டி சிவலப்பன் நம்ம கூட இருக்காரு. சார், இந்த கண்டென்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் வந்து உங்ககிட்ட சொல்கிறப்ப இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு ஆசை இருந்ததா, இல்லை வந்து அவருடைய அந்த கதை சொல்லக்கூடிய அந்த விதம் வந்து உங்களை கவர்ந்து இந்த படத்தை வந்து நீங்கள் கமிட் ஆகிட்டீங்க? படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது, பேஷனேட் அபவுட் மேக்கிங் ஃபிலிம்ஸ். ஸோ என்னுடைய நண்பர் தான் பிரம்மா. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து நம்ம படம் பண்ணலான்னு ஒரு முடிவெடுத்த பிறகு தான் குற்றம் கடிதலுக்குள்ளேயே நாங்கள் வரோம். அது வரைக்கும் எங்களுக்கு குற்றம் கடிதல் ரெடியானதுக்கு அப்புறமா நாங்கள் படம் பண்ணல. ஸோ படம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறோம். எனக்கு பிரம்மா ஒரு 3 லைன் சொன்னார். அதில் வந்து எனக்கு குற்றம் கடிதலுடைய லைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதில் டெவலப் பண்ணுங்க, நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ட்ராவல் ஆனது தான் குற்றம் கடிதல். ஸோ மிஸ்டர் பிரம்மா நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய படைப்பை கொடுத்துட்டு ரொம்ப அமைதியாக நம்ம கூட உட்காந்துட்டு இருக்காரு. சார், இந்த படம் குற்றம் கடிதல் ஏன் வந்து ஒருத்தர் போய் தியேட்டரில் போய் பார்க்கணும், அதில் இருக்கக்கூடிய அந்த சாராம்சம் என்ன, முதல்ல அதை சுருக்கமாக சொல்லிடுங்க. குற்றம் கடிதல் இன்னைக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல், பொருளாதார ரீதியான அவங்களோட நிலையோட வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே ஒரு இமோஷனலாக கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிற வகையான ஒரு திரைப்படம் இது. வந்து நீங்கள் படம் ஆரம்பித்து அது முடிகிற வரைக்கும் உங்களை பல்வேறு ஆங்கிளில் கனெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது அதில் ஒரு இமோஷ்னலான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகும்.
ஒரு சாதாரணமான ஒரு இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு எதிர்பார்ப்போடு போகும்போது ஒரு அசாதாரணமான ஒரு ஒரு இமோஷனல் இம்பேக்ட் இருக்கும். இந்த இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸை தேட்டரில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். அதுதான் இந்த படத்தோடைய ஒரு ஒரு யூனிக்கான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். மிஸ்டர் ஜேஎஸ்கே சார், இப்போ வந்து வழக்கமாக ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னா ஒரு படத்தை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் கமர்ஷியலாக ஹிட் அடிக்கணும், ஸோ வந்து அப்போ தான் நமக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் 99% அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு படத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் கதை சொல்கிறப்ப எப்படி நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து கதை என்கிட்டலாம் சொல்லலை. அவர் வந்து கதையை வந்து முதல்ல கிறிஸ்டி கிட்ட சொல்லி, கிறிஸ்டி தான் வந்து கிட்டத்தட்ட படத்தை வந்து ப்ரொடக்ஷன் முடித்து ஃபைனல் ஸ்டேஜில் நான் காப்பி பார்த்தேன். காப்பி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து உள்ளே வந்து இன்வால்வ் ஆகி டோட்டலாக வந்து படத்தை வந்து நான் அண்டர்டேக் பண்ணி ரிலீஸ் கொண்டு வந்தேன். படம் பார்த்த உடனே டிசைட் பண்ணிட்டேன், இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிமாக இருக்கும், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஏன்னா நான் என்னுடைய பேனரில் பண்ண படங்கள் எல்லாமே வந்து கமர்ஷியல் ஹிட்ஸ் கொடுத்த படங்கள்லேயே ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கும். குறிப்பாக ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்க்குற மாதிரியான படங்கள் தான் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வகையில் இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். யாரும் வந்து மறுக்கவும் முடியாது, யாரும் வந்து இதில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த குற்றம் கடிதல் இருக்குது. ஸோ அதனால தான் வி ஆர் வெரி ஸ்ட்ராங் ஆன் த கண்டென்ட். கண்டிப்பாக. ஏன்னா பல ரிவ்யூஸுமே வந்து இந்த படத்திலோடைய நிறைகள் மட்டும்தான் இருக்குது, குறைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பல ரிவ்யூஸும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ முதல்ல அதுக்கு உங்களை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மிஸ்டர் கிறிஸ்டி சார், இப்போ இந்த கண்டென்ட் வந்து அவர் சொன்ன விதம் வந்து வித்தியாசமாக தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா படத்தை பார்க்குறப்பே எங்களுக்கு தெரியுது இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து ஒரு வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற டைரக்டர்ஸை காட்டிலும் அவர் வந்து அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் எந்த அளவுக்கு வித்தியாசமாக நீங்கள் அவரை பார்த்தீங்க? பிரம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினைக்கிறது வந்து பிரம்மாவோட ரைட்டிங். ஸோ ரைட்டிங் வந்து அவருடைய பிளேயர்ஸாக இருக்கட்டும், இல்லை பாடல்களாகட்டும், அவர் எழுதக்கூடிய கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்பவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா நான் முன்னாடி அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பிரம்மா எழுதுறக்கூடிய இந்த படம் வந்து நிஜமாக தரமாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு எழுதுறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் இது போனோம். அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட் வந்த பிறகு அதை நான் படிக்கும்போது அதில் கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆக முடிஞ்சது. அந்த ஸ்கிரிப்டில் ஒரு இன்றைக்கி படம் பார்க்கும்போது ஏற்படுற அதே எஃபெக்ட்டு அந்த ஸ்கிரிப்டை படிக்கும் போதும் இருந்தது தான் அதில் ஆச்சரியம். என்னென்னா அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஷூட் பண்ணியிருக்காரு. அது அப்படியே முடிச்சு தான் அதோட அவுட்புட். இன்ஃபேக்ட் அதோட கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் அந்த ஸ்ட்ரென்த்தை தான் நான் பார்த்தேன். மிஸ்டர் பிரம்மா சார், இப்போ வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டோரி போர்டோட ஒர்க் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஒவ்வொரு கேரக்டரை வந்து செதுக்கிறது தான் வந்து இயக்குனருடைய வேலையை. அப்போ வந்து நீங்கள் டிஸ்கஷனில் இருக்கப்ப இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெவல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு ப்ரொடியூசர் தரப்புலேருந்து ஏதாவது எதிர்ப்பு வந்துதா? நிச்சயமாக இல்லை. முதல்ல நம்ம ஷூட் பண்ண ஆரம்பித்த அப்புறமாவும் சரி, படம் முடிஞ்சு சார் ஜேஎஸ்கே சார் பார்க்கும்போதும் சரி, எதுவுமே எதிர்ப்பாக இல்லை. எல்லாமே வந்து ஒரு கோஆப்ரேட் பண்ணி அதை வந்து எந்த அளவுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோஆப்ரேஷன் இருந்துச்சு. அது ரொம்ப லக்கியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி 2 பேருமே வந்து இன்றைக்கி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா எந்த ஒரு காலகட்டத்துலேயும் இதை ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை பெரிய ஒரு ஸ்ட்ரகிளை க்ரியேட் பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க எதுவுமே இது வரைக்கும் பண்ணலை. நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க, அந்த சஜஷனுக்கு தேவையான ஜஸ்டிஃபிகேஷனையும் கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு சாதகமாக இருந்ததாக தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இன்றைக்கி ஃபெஸ்டிவல்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மக்களுக்கும் ஒரு ஒரு அப்பீல் ஆகிற ஒரு படமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நிச்சயமாக அவங்களுடைய கோஆப்ரேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் தான் காரணம்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ஜேஎஸ்கே சார், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய படங்கள் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண சில படங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மையக்கருவு வந்து ரொம்ப ஆழமான கருத்தை பதிவு பண்ணுற படமாக இருந்திருக்கு. ஏன் அந்த மாதிரி படத்தையே பார்த்து அந்த படத்தை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம தியேட்டரில் போய் ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்தா என்ன எதிர்பார்ப்போமோ அதே எதிர்பார்ப்பில் தான் நான் படங்களையும் வந்து தேர்வு செய்கிறேன். ஏன்னா நான் பண்ண படங்களும் சரி இது வரைக்கும் வந்து அதே மாதிரி தான் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் பண்ணியிருக்கு, கிரிட்டிக்கலாகவும் நல்ல பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கு. ஸோ அதுதானே தவிர மற்றபடி ஒன்றும் பர்டிகுலராக இந்த மாதிரி சிந்தனையில் தான் படம் எடுக்கணுன்றதுலாம் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து குடும்பத்தோடு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக உட்காந்து பார்க்குற ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி சினிமா மாத்திரம்தான் ஒருத்தருக்குள்ளே ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு மெசேஜையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சரியான பாதையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
ஸோ அந்த பாதையில் வந்து நம்ம ஒரு நல்ல விஷயங்களையும் நம்ம கொண்டு சேர்க்கறதுக்கு நம்மளுடைய ஒரு பணியும் இதில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நல்ல படங்களை மாத்திரமே பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இன்றைக்கி இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கும்போது மேலும் பல ஊக்கங்கள் தான் இதுக்கு. கண்டிப்பாக சினிமா அப்படிங்கிற மீடியம் வந்து டைரெக்டாக வந்து மக்களிடம் வந்து ஒரு பெரிய கருத்தை ஒரு ஆழமாக பதிக்கக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கிறிஸ்டி சார், இந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஆழமான கருத்துடைய படங்கள் வந்து கமர்ஷியலாக வந்து வரணுமா, இல்லை வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் ரிலேட்டடாக வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஆர்ட் அண்ட் கமர்ஷியல், அதாவது ஒரு நல்ல படம் அது சரியான வருமானத்தை திருப்பி கொடுக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபிலிம். அப்படி பார்த்தீங்கன்னா குற்றம் கடிதல் ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபிலிம் தான். அதாவது நீங்கள் அந்த குற்றம் கடிதலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் இருக்குது, ஒரு நேர்த்தியான படைப்பு இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல படம். அதே சமயத்தில் அது ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் கொடுக்குதுன்னா அது ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபிலிம் கூட. இதை நான் ரெண்டுத்தையும் தனித்தனியாக பார்க்க விரும்பலை. ஸோ தொடர்ந்து பண்ணக்கூடிய படங்களுமே நாங்கள் அப்படி தான் செய்யணும்னு நினைக்கிறோம். ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படம் அது கமர்ஷியலாக ஓடணும், மக்களுக்கு பிடிக்கணும். இன்றைக்கி குற்றம் கடிதல் வந்து தேட்டரில் வந்து பார்க்குற யாருமே அவங்களுக்கு வந்து இந்த காசு கொடுத்தது வந்து என்னடா இப்படி ஒரு படத்தை பார்த்துட்டோம் அப்படின்லாம் ஒருத்தரும் கிடையாது. இன்றைக்கி இன்ஃபேக்ட் வந்து ஃபேஸ்புக்கிலலாம் போஸ்ட் பண்ணுறாங்க, யாராவது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா எங்களோட டிக்கெட் திருப்பி வாங்கிக்கோங்க, நாங்கள் ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி படம் இருக்குது. ஸோ ஒரு நம்பிக்கை, அதாவது இந்த படம் நம்ம வந்து காசு கொடுத்து தைரியமாக போய் பார்க்கலாம், இன்னும் 4 பேரை கூப்பிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ற தைரியத்தை இந்த படம் கொடுத்துருக்கு. ட்ரெண்ட் செட்டராகவும் இருக்குன்றதை நான் குறிப்பாக மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக. மிஸ்டர் ஜேஎஸ்கே சார், இந்த படத்தினுடைய ரிலீஸ் பார்த்துட்டிங்கன்னா என்னதான் லேட் ஆனாலும் இப்போ வந்து ஒரு புது யுக்தியை வந்து நீங்கள் கையாண்டுருக்கீங்க. ஆன்லைனில் வந்து ஓவர்சீஸ் ரிலீஸ், அந்த ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு? ஒரு அனுபவம் தான் சொல்லுவேன், நிறைய படங்கள் பண்ண அனுபவம் தான். பொதுவாக சின்ன படங்கள் நல்ல படங்களுக்கு வந்து பெருசாக ஓவர்சீஸில் தியேட்டர் ரிலீஸ் கிடைக்கிறதில்ல. ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் வந்து தியேட்டர் ரிலீஸஸ் கிடைக்குது. அந்த பட்சத்தில் நாங்கள் பிளான் பண்ணது வந்து ஓவர்சீஸில் அது இல்லாமல் இன்னொரு ரிஸ்க்கும் இருக்குது. இப்போது ஓவர்சீஸில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 10-15 நாளுக்கு முன்னாடியே இந்த படத்தோட முழு கண்டென்ட்டையும் வந்து எல்லா டெரிட்டரிஸுக்கும் நம்ம அனுப்பிச்சிட வேண்டியதாக இருக்குது ஹார்ட் டிஸ்காக. அப்படி போகும்போது அது பைரட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் நம்மளுடைய கண்டென்ட்டை வெளியில் அனுப்புறதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. அது ஒரு காரணம். ரெண்டாவது, பெரிய தியேட்டர்கள் பெரிய படங்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்குது, இந்த மாதிரியான படங்களுக்கு ஓவர்சீஸில் இல்லை. ஸோ ரிலீஸ் இங்கே பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் பண்ணால் இதுக்கான ரெஸ்பான்ஸ் பெருசாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஃபஸ்ட்டு டைம் இப்போது தட் இஸ் நாளை முதல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஓவர்சீஸில் இருக்கிற இந்தியாவை தவிர மீதி எல்லா நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஓவர்சீஸில் ஆன்லைனில் பே பண்ணி இந்த படம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது வரைக்குமே ஒரு 1000 மெம்பர்ஸ் மேலே வந்து அது வந்து இன்றைக்கி ஆன்லைன் புக்கிங்கில் ரெடியாக இருக்காங்க படம் பார்க்குறதுக்கு. அது ஒரு பெரிய மார்க்கெட் தான். இது ஒரு வாட்டி இறங்கி பார்ப்போம் களத்துலன்னு பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு புதிய முயற்சியை எடுத்து பல புதுமுகங்களை வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கீங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய நியூஸ் 7 சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நம்மளுடைய சூப்பர் ஹவுஸ்ஃபுல்ல குற்றம் கடிதல் ஸ்பெஷலில் இன்னும் பல பேர் இணைய இருக்காங்க, அவங்களுடைய அனுபவங்களையும் சொல்ல இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன பிரேக் அப்புறமா மீண்டும் சந்திக்கலாம். இது சூப்பர் ஹவுஸ்ஃபுல்.